இந்தியா இஸ் நாட் ரெடி ஃபார் ஆட்டிசம். எப்படின்னா நம்ம வந்து இன்னும் வி ஆர் டேக்கிங் பேபி ஸ்டெப்ஸ் தான். பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இல்லை. 1 hour ஸ்பீச் தெரப்பி போட்டால் 1 hour ஆஃப் ஓடி பண்ணிட்டா என் சைல்டு சரியாயிருவாங்க அப்படின்னு. தட் ப்ரோக் மை ஹார்ட். ஒன்றும் இல்லை மேம், ஸ்கூலுக்கு வருவாங்க, அவங்க பாட்டுக்கு வாலை பார்த்து சிரிச்சுக்கிடுவாங்க, பேசிக்கிடுவாங்க, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து மிட் டே மீல் ஸ்கீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. தட் ப்ரோக் மை ஹார்ட் பிகாஸ் அதை பார்த்தோன்னே எனக்கு தெரியும் அந்த 2 பேருக்கும் ஆட்டிசம்னு. சொசைட்டிக்கு சொல்கிறது என்னென்னா, இப்படி ஒரு சைல்டு உங்கள் கம்யூனிட்டிலேயோ உங்கள் பார்க்கில் பார்த்தீங்களோ இல்லை ட்ரெயினில் பார்த்தீங்களோ எங்கே பார்த்தீங்களோ, டோன்ட் ஷை அவே. பேசுங்க, அந்த மதர்கிட்ட பேசுங்க. ஏன்னா அவங்க வந்து ஏதோ அவங்கள தொடவே கூடாது மாதிரி நம்ம சம்டைம்ஸ் வி பிஹேவ். ஏன்னா நம்மளுக்கு அவேர்னஸ் இல்லை. ஆட்டிசம் ஃபேமிலிஸ் வந்து தே நீட் ஹெல்ப். கேண்டிடா மேம், ஃபவுண்டர் ஆஃப் ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் இல்லைங்களா, மன்னா ஸ்கூல். இது இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆகுச்சு? நீங்கள் இதுக்குன்னே படிச்சிங்களா? இந்த ஸ்பெஷல் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணோன்னு படிச்சிங்களா, இல்லை இது எதிர்ச்சியாக வந்ததா, இல்லைன்னா இட் இஸ் அ காலிங்கா? அதை பற்றி சொல்கிறீங்களா? இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கொஸ்டின். இது ஒரு காலிங் தான். நான் வந்து பேசிக்லி அ ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்கர். ஐ பீன் அ வெரி கேரியர் ஓரியன்ட் பர்சன். நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜிஸ்டாக இருந்தேன். தென் ஐ வாஸ் அ ப்ரொஃபஸர் கொஞ்ச நாளாக. ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்தாரு to work with children with special needs. I had an exposure and I worked with children with autism. Especially அவங்க மத்தியில் autism children மத்தியில் ஒர்க் பண்ணேன். ஆனால் லிட்டில் டிட் ஐ நோ, எனக்கும் ஆண்டவர் ஒரு 2 சில்ட்ரன் கொடுக்க போகிறாரு ஆட்டிசம்னு. ஸோ 2010 எங்களுக்கு 2 குழந்தைங்க, ஐரீன் அண்ட் ஜார்டன் வித் ஆட்டிசம். அவங்க பிறந்த உடனே எங்கள் லைஃப்ஸ் வந்து பிகேம் டிஃப்ரெண்ட். ஆனால் நாங்கள் பெங்களூருக்கு மூவ் பண்ணோம், அவங்களோட இன்டர்வென்ஷனுக்காக மூவ் பண்ணோம். வி ஸ்டார்டட் த ஜேர்னி. அப்போது 2010 பார்த்தோன்னா இங்கே ரொம்ப எல்லா தெரப்பி சென்டர்ஸ், இன்டர்வென்ஷன் எல்லாமே வெரி கமர்ஷியல். ஸோ அப்போது என் ஹார்ட்லேயும் என்னுடைய ஹார்ட்லேயும் என் ஹஸ்பண்ட் ஹார்ட்லேயும் ஆண்டவர் கிளியராக பேசினார் டு ஸ்டார்ட் ஒரு சின்ன சென்டர். அது வந்து எப்படின்னா விச் கேன் கேட்டர் டு எல்லாருக்கும், பீப்புள் ஹூ காண்ட் அஃபோர்டு, யாருக்கெல்லாம் ஒரு தெரப்பி அஃபோர்ட் பண்ண முடியலையோ அவங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இட் வாஸ் அ ஸ்மால் ஸ்டார்ட், ஒரு சின்ன ஸ்டார்ட். ஆனால் God has taken us from step to step where we are. So it is definitely a calling. We didn't plan so much, but God has kept us going. இவ்வளோ நாளும் ஆண்டவர் எங்களை நடத்திட்டு வந்திருக்காரு. அதனால் we have been in this field for the past 15 years. ஓ, வெரி நைஸ். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிள்ளைங்க வந்துட்டு உங்களுக்கு முன்னே தெரிஞ்சிருந்துச்சா, இதுக்காக ஸ்டார்ட் பண்ணிங்களா, இல்லை எப்படி இந்த ஜேர்னி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது? பிள்ளைங்க பற்றி சொன்னீங்கன்னா ஆட்டிசம் எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆக்சுவலி நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறனால என் குழந்தைங்க 2 பேரும் ட்வின்ஸ். 2 பேரும் பிறந்த உடனே ஒரு 4-5 months எனக்கு தெரியும் ஐ கான்டாக்ட் இல்லை. ஏன்னா கண்ணை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து யூஷுவலாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா சில்ட்ரன் பேசலன்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம். பட் ஆக்சுவலி அ சைல்டு ஹேஸ் டு லுக் அட் யூ அண்ட் ஸ்மைல். அந்த ஸ்மைலே இல்லை. அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறது, அவங்கள பார்த்து சிரிக்கிறது, அதெல்லாம் இல்லாமல் இருந்தோடனே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா ஆஸ் ஐம் இன் த ஃபீல்டு, காட் ஹட் ப்ரிப்பேர்ட் மீ. இதுக்கு முன்னாலேயே என்னைய வந்து ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணனால எனக்கு தெரியும் ஒரு டெஃபிசிட் இருக்குன்னு, ஒரு லேக் இருக்குது, அவங்க எல்லாமே ரீச் ஆகலைன்னு. அதாவது குப்புற விழுறது, உட்கார்றது மட்டுமே ஃபிசிக்கல் மைல்ஸ்டோன்ஸ். ஆனால் தெர் ஆர் மெனி அதர் மைல்ஸ்டோன்ஸ், வேறு நிறைய மைல்ஸ்டோன்ஸ் இருக்குது. டு லுக் அட் யூ அண்ட் ஸ்மைல். ஒரு 12 months குழந்தை பேரை கூப்பிட்டா the குழந்தை should turn back and say or look at you. அதெல்லாம் இல்லை. ஸோ then these are some indicators டு ஷோ தட் ஒரு லேக். அப்போ எனக்கு தெரியும் என் சில்ட்ரனுக்கு ஏதோ ஒரு லேக் இருக்குது ஒரு ஜஸ்ட் அ ஸ்மால் டெஃபிசிட் இருக்குன்னு தெரியும். ஆனால் எங்களுக்கு ரொம்ப புரியலை. ஆஃப்டர் 1 year தென் இட் பிகேம் மோர் எவிடென்ட். ரொம்ப தெரிய ஆரம்பிச்சது, ஏன்னா பேசலை. ஸோ தென் 18 months தென் வி நோ ஒரு டயக்னோசிஸ் பண்ணணும் கண்டிப்பான்றது ஆஸ் அ பேரண்ட் இருக்கலாம். பட் ஆஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் அ ஸ்கூல் இல்லை, இப்போ அவங்க சொந்த பிள்ளைங்களுக்காக ஒரு செய்கிறது ஒரு தாயோட கடமையாக இருந்தாலும் நீங்கள் இன்னொருத்தர் பிள்ளைங்க எப்படின்னு யோசிச்சு ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? பட் அந்த ஜேர்னி வந்துட்டு ஈஸி கிடையாது. ஏதாவது சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணது உண்டா? நிறைய சேலஞ்சஸ். ஏன்னா
இந்தியா இஸ் நாட் ரெடி ஃபார் ஆட்டிசம். எப்படின்னா நம்ம வந்து இன்னும் வி ஆர் டேக்கிங் பேபி ஸ்டெப்ஸ் தான், சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆட்டிசமில். நிறையா குழந்தைங்களுக்கு டயக்னோசிஸே கிடையாது. See, I'm talking about 2011, 2010ல் நான் பெங்களூருக்கு மூவ் பண்ணும்போது நான் டயக்னோசிஸ்க்காக தான் மூவ் பண்ணேன். ஏன்னா வந்து 2016 தான் ஆட்டிசம் வந்து ஒரு அஃபீஷியல் டிசபிலிட்டியாக ரெகக்னைஸ் ஆச்சு இந்தியாவில். ஸோ மெனி ஆஃப் த டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் வாஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபார் அஸ். ஆனால் இப்போ தெர் இஸ் மோர் அவேர்னஸ். அதனால் ஒரு டயக்னோசிஸ் கிடைக்கிறதுக்கே இன் இந்தியா ஸோ மெனி சில்ட்ரன், நிறைய சில்ட்ரன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ டு ஐடென்டிஃபை த சைல்ட் அஸ் ஆட்டிசம் இட்ஸ் அ சேலஞ்ச். ஆனால் நான் வந்து ஒன் ஆஃப் திஸ் ஜேர்னிஸ், ஒரு பெங்களூருக்கு வந்து இன்டர்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு தெரப்பி சென்டரில் நான் வெளியில் உட்காந்து பேரண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது ஐ ரியலைஸ் எவ்வளோ இக்னரன்ஸ். அதாவது பேரண்ட்ஸ்க்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 1 hour ஸ்பீச் தெரப்பி போட்டால் 1 hour ஆஃப் ஓடி பண்ணிட்டா என் சைல்டு சரியாயிருவாங்க அப்படின்னு. தட் ப்ரோக் மை ஹார்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இல்லை. அதுதான் என்னோட தாட் ப்ராசஸ். அப்போ when I came back and shared, I also, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்மால் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க கண்ணூரில். அப்போ ஐ தாட் I'll go and visit. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 1 in 66 has autism. என்னோட கொஸ்டின் இஸ், தெரப்பி சென்டர்ஸில் பார்க்குறோம், வேற எங்கேயுமே பார்க்கல. ஓகே, சர்ச்சஸ்லையோ மால்ஸ்லையோ பார்க்ஸ்லையோ எங்கே இருக்காங்க? அது ஒரு கொஸ்டின். அப்போது மீ பீங் அ சோஷியல் ஒர்க்கர், ஐ தாட் நான் விசிட் பண்ணணும், ஐ ஷுட் மோர் இன்டு திஸ்ன்னு. அப்போது அந்த கண்ணூர் ஸ்கூல், அது ஸ்மால் ஸ்கூல், அதில் போய் நான் உட்காந்துருந்தேன். டு மை சர்ப்ரைஸ், என் குழந்தைங்க மாதிரியே ட்வின்ஸ் ஐ வாஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை, தமிழ் அண்ட் சுபாஷ். அப்போது நான் டீச்சர்கிட்ட கேட்டேன் அவங்க என்ன ப்ராப்ளம்னு. ஒன்றும் இல்லை மேம், ஸ்கூலுக்கு வருவாங்க, அவங்க பாட்டுக்கு வாலை பார்த்து சிரிச்சுக்கிடுவாங்க, பேசிக்கிடுவாங்க, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து மிட் டே மீல் ஸ்கீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. தட் broke my heart because அதை பார்த்தோன்னே எனக்கு தெரியும் அந்த 2 பேருக்கும் ஆட்டிசம்னு. they were just 2 years, 2.5 years old. அப்போ I went and met the mother. அவங்க அம்மாவை மீட் பண்ணேன். she was in charge of a quarry, இந்த வாட்ச்மேன் மாதிரி இருந்தாங்க. அப்போ that story broke my heart. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் 2 குழந்தைங்க பிறந்தனால என் ஹஸ்பண்ட் வந்து லாரி டிரைவர், என்னை விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஆட்டிசம்னு சொல்ல தெரில, 2 குழந்தைங்க, பேச தெரியாத குழந்தைங்க இருந்த உடனே என்னை விட்டு போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. தட் broke my heart. அப்புறம் when I came back, எங்களோட desire is, that was a spark. Our children were the inspiration. The spark was to know that எவ்வளோ சில்ட்ரன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க விதவுட் அ டயக்னோசிஸ். அதுவும் நம்மளாவது we are able to in a city இல்லை மெட்ரோவில் we are able to have a diagnosis. நிறைய சில்ட்ரன் across the globe, இன் இந்தியாவிலேயே நிறைய பேருக்கு டயக்னோசிஸே இல்லை. ஸோ தென் நெக்ஸ்ட் கம்ஸ் இன்டர்வென்ஷன். ஸோ அந்த ஹார்ட் வாஸ் டு சர்வ் த நீடி. அதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம்னா. ஓ நைஸ். ஸோ நீங்கள் சொன்ன அந்த ஸ்டோரி பேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு, சேலஞ்சஸும் உண்டு. பட் இந்த ஸ்கூலுக்கும் மற்ற ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலுக்கும் என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ்? ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லை? There is a huge difference. நான் இந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறனால சொல்லலை. The biggest difference is, நாங்கள் இட் இஸ் ரன் பை மதர்ஸ். மோஸ்ட்லி 40% எங்கள் ஆர்கனைசேஷனில் தாய்மார். சரி. ஸோ இட் இஸ் ரன் பை மதர்ஸ். ஸோ எங்களுடைய என்னுடைய ஹார்ட் இஸ், ஸோ எனக்கு இப்படி ஒரு ட்வின்ஸ் பிறந்த உடனே ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இஸ் ஐ கேவ் அப் மை ஜாப். சின்ன வயசுலேருந்தே வி ஆர் ட்ரெயின்டு that you should be career woman, you should work, you should earn, நீ தான் decision maker இருக்கணும். All this is taught. But when you have this journey, when you enter into this journey, இந்தியாவில் caregivers role, அதாவது caregiver is யூஸ்வலாக மதராக தான் இருப்பாங்க. அவங்க ரோல் அந்த சைல்ட்ஸ் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த அந்த இஃப் த மதர் கேன் கமிட் அந்த சைல்டோடைய ஜேர்னிக்கு, இட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அந்த ப்ரோக்ரஸோ அந்த சைல்டோடைய க்ரோத்தோ யூ கேன் சி எனார்மஸ் சேஞ்சஸ். அதனால் என்னுடைய ஹார்ட் வந்து மதர்ஸ். ஸோ என்னால் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுவோம் மதர்ஸ் மண்ணால். we'll counsel them because அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறதே இட்ஸ் ஹார்ட். when we know there is a diagnosis, we walk along with them. அவங்க கூடயே நம்ம அந்த பாதையில் நடந்து போனால் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட். இன்னொன்று என்னென்னா, நிறைய மதர்ஸ் தனியாக இருக்காங்க.
இப்படி ஒரு கலெக்டிவா மதர்ஸ் சேர்ந்து இருக்கும்போது தெர் இஸ் ஸ்ட்ரென்த். ஒருத்தர் பேசுறது. அதனால ஐ வில் ஆல்வேஸ் சே மதர்ஸ் ஹூ ஹேவ் சில்ட்ரன் வித் ஆட்டிசம் தனியாவே இருக்கக்கூடாது. அவங்க வந்து ரீச் அவுட் பண்ணணும், அவங்க மற்றவங்ககிட்ட பேசணும். தட் இட் செல்ஃப் கிவ்ஸ் யூ ஸோ மச் ஆஃப் கம்ஃபர்ட். ஸோ அதனால ஸ்ட்ரென்த் இஸ் மதர்ஸ். நீங்கள் சொன்ன அந்த மற்றவங்ககிட்ட பேசணும். ஆனால் நான் நிறையவே ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் நீடு தேவைப்படுனா பேரண்ட்ஸ் ரீச் ஆக முடியறதில்ல. அவங்க நினைக்கிறாங்க இல்லை நம்ம சொசைட்டி நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்கும். அந்த சொசைட்டி அந்த மாதிரி பார்க்கறது எப்படி நம்ம அதை பிரேக் பண்ணிட்டு வெளியே வரலாம்? See, it is not parents mistake nor the child mistake. ரெண்டு பேர்த்து தப்பு கிடையாது. அது எப்படியா உணர வைக்கிறது பேரண்ட்ஸ்க்கு? இட் இஸ் வெரி டஃப் கொஸ்டின் தான். ஏன்னா நம்ம சொசைட்டியில் வந்து நிறையா ஸ்டிக்மாஸ் இருக்குது. அதாவது ஸ்பெஷல் நீட்ஸோ ஆட்டிசமோ சொன்னாலே சில்ட்ரன் வந்து வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவாங்க. மற்ற எல்லா டிசபிலிட்டியும் வெளியில் கூட்டு வரது ஈஸி. கிட்ஸ் வித் ஆட்டிசம் வந்து பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தோடனே சொசைட்டி ஜட்ஜ் பண்ணும். நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எனி கம்யூனிட்டி ஸ்பேஸ், பீட் சர்ச்சோ டெம்பிளோ மாஸ்கோ எனிவேர் தே கோ, இன்வேரியபிளி நிறையா ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் பேரண்ட்ஸ்க்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட், மதர்ஸ்க்கு வந்து இட்ஸ் டஃப். ஆனால் வாட் ஐ அட்வைஸ் இஸ் மதர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் வி ஷுட் கெட் ஹெல்ப். எப்படி நான் என் சைல்டுக்கு ஹெல்ப், த ஃபாஸ்டர் யூ கெட் ஹெல்ப் the faster the progress is. There is progress. ஆனால் you should start early. எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ப்ரோக்ரஸ் யூ கேன் கெட். ஸோ நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்ட் ஏர்லி. ஸோ உங்கள் ஸ்கூல்லே வந்துட்டு நிறைய பிள்ளைங்க வந்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்கூலில் ஏதாவது பிள்ளை இந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லி அந்த சைல்டுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு நீங்கள் பார்த்தது உண்டா? அது ஒரு ஷேர் பண்ண முடியுமா? ஐ கேன் கோ பேக் டு த சேம் சைல்டு. அந்த நான் சொன்னேன்ல கண்ணூரில் பிக்கப் பண்ண ஒரு சைல்டுன்னு, அதில் அவங்களும் ட்வின்ஸ் தான். அதில் ஒரு பையன் நல்லா சீக்கிரமாக இதாகி அவன் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல். எங்களுடைய ஃபோக்கஸ் இஸ் ட்ரெயின் தம், எக்யூப் தம், அப்புறம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் அவங்கள பிளேஸ் பண்ணணும். அதுதான் எங்களோட ஹார்ட். அப்படி முடியலனா தான் எங்கள் கூட இருப்பாங்க. வி யூஸ் அதர் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், வொகேஷ்னல் ட்ரைனிங் எல்லாமே. ஸோ அதில் அடுத்த பையன் அவனுடைய ஜேர்னி வந்து எங்கள் கூடயே தான் இருந்துச்சு ஃப்ரம் த பிகினிங். ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல் என்னென்னா, படிக்காத மதராக இருந்தால் கூட அவங்களுடைய ஹார்ட் டு கெட் ஹெல்ப். த மொமெண்ட் நான் போய் அவங்கள விசிட் பண்ணோடனே ஷி கேம் ஹெல்ப்ட். 5 மணிக்கு எழும்பி அந்த பையனை எழுத வைப்பாங்க. எனக்கு அது இன்னும் மறக்காது. ஆனால் இப்போ அந்த பையன் 10th முடிச்சுட்டு என்கிட்ட அவன் வந்து ஃபுல் தெரப்பியில் இருந்தான். அதுக்கப்புறம் ஹி வாஸ் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஹி கேம் பேக். எங்களால் கோப்பப் பண்ண முடியலன்னு தென் 10th எழுத வச்சோம். ஸோ NIOSல ஹி ஃபினிஷ் 10th. இப்போ வந்து சீனியர் செகண்டரி ஒரு பேப்பர் மட்டும் இருக்குது. இன்னொன்று அதில் பெஸ்ட் பார்ட், என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி என்னென்னா, அந்த பையன் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறான் ஆஸ் அ ஸ்டாஃப். இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா கூட ரொம்ப டெஃபிசிட்ஸ் தெரியாது, பட் இஸ் அ லவ்லி சைல்டு. ஹவு த எஃபர்ட் தட் இஸ் புட் இன் இஸ் லைஃப் ரொம்ப அழகாக இட் ஹஸ் கம் அவுட். வெரி நைஸ். இது ஒரு கிரேட் ஒரு டெஸ்டிமனி இல்லைங்களா? ஸோ உங்கள் ஸ்கூல் பற்றி இன்னும் சொல்லாமே. உங்கள் ஸ்கூல் எந்த மாதிரி, எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இப்போ எந்த இடத்துல வந்திருக்கு, இந்த மாதிரி பிரான்ச்சஸ் ஏதாவது உண்டா? இல்லாட்டி உங்கள் ஸ்கூல்லே வந்துட்டு ஏதாவது மோர் எக்யூப்மெண்ட் பேஸ்ட் பண்ணி இம்ப்ரூவைஸ்ட் ஏதாவது இருக்குங்களா? ஸோ எங்களோடதுல என்ன டிஃப்ரெண்ட்னா, ஆர் ஆர்கனைசேஷன் இஸ் நேம் இஸ் கால்ட் மன்னா. ஸோ மன்னால வந்து ஃபஸ்ட்டு தெரப்பி சென்டர் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தெரப்பி தான் நீடாக இருந்துச்சு. ஏன்னா ஐ வில் ஹவ் ஸ்பீச், OT, அப்ளை பிஹேவியர் அனாலிசிஸ், ABA, தென் ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாமே. ஸோ இட் இஸ் மோர் தெரப்பியூட்டிக். ஸ்டார்ட் ஏர்லி 2 இயர்ஸ்லேருந்து சில்ட்ரன் எடுப்போம். ஸோ அந்த ஒரு லெவல் தே ரீச். ஒரு சேரில் உட்காரதுக்கு பழகிட்டாங்க, எழுதுறதுக்கு பழகிட்டாங்க, இல்லை தே ஆர் ஏபிள் டு ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஸ்டார்ட் கோயிங் டு அதர் ஸ்கில்ஸ். ஸோ தோ வி ஆர் ட்ரைனிங் தம் சைமல்டேனியஸ்லி வி ஹவ் சம்திங் கால்டு ட்ரான்சிஷனல் ஸ்கூல் இன் பிட்வீன் தெரப்பி அண்ட் ஸ்கூல். அப்போ அந்த இதில் வந்து குரூப்பாக வி டீச் அகாடமிக்ஸ், குரூப்பாக தெரப்பியூட்டிக்காக டீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டெப்பு முடிஞ்ச பிறகு we have another project. அந்த ப்ராஜெக்ட் பேர் ஜார்டன் ஹை. அதில் வந்து இட்ஸ் அன் அக்ரெடிட்டட் ஏஜென்சி ஆஃப் NIOS. அதில் டில் grade 8 OB, A level, B level, C level சில்ட்ரன் எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ வித் ரீடர்ஸ், வித் ஸ்க்ரைப்ஸ். இப்போது சைல்டு எழுதுறதுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா
they write with the reader. The reader will only read the questions, child will write. But if the child oral skills are high and the child finds it hard to write na, we இதை யூஸ் பண்ணுவோம், ஸ்க்ரைபை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி they finished 8th அப்புறம் 10th கோச் பண்ணி we make them write. அதனால அது ஒரு ப்ராஜெக்ட். இந்த இதில் ஏர்லியாக இன்டர்வீன் பண்ணலன்னா, or there are children who don't make it out, அது வரைக்கும் அவங்களால கோப் அப் பண்ண முடியல, sometimes parents don't support the system, then they அவ்வளோ தூரத்துக்கு அகாடமிக்ஸ் ரீச் ஆக முடியலன்னா, there are some children who can't reach. There is a system to fall back called vocational training. அது we call it lighthouse-னு கூப்பிடுறோம். அதில் வந்து adults with the skill based programs like vocational training, vegetable cutting, gardening, அந்த மாதிரி life skills and vocational training. அவங்களுடைய டெய்லரிங் பண்ணுற அளவுக்கு ரொம்ப skilled children எங்கிட்ட இல்லை, but we try. ஏன்னா that involves measurement, that involves cutting, baking பண்ணுவாங்க. ஸோ அதனால் இட்ஸ் அ ஸ்மால் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ ஹோலிஸ்டிக் ப்ரோக்ராம். மண்ணால் தே ஸ்டார்ட் வித் தெரப்பி, தென் தே ஹாவ் அ ட்ரான்சிஷன் பீரியட் மாதிரி, இதுக்கும் இடையில ஒரு பீரியட், அதுக்கப்புறம் ஸ்கூலிங் செட்டப், அதுக்கப்புறம் இஃப் 16 pre-16னா இஃப் படிக்க முடியல, படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை பேரண்ட்ஸ்க்கு அது கோல் இல்லைன்னா we opt for vocational training. ஸோ இது பெங்களூர்ல மட்டும்தான் இருக்குங்களா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது? நாங்கள் பெங்களூர்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். எங்கே இருக்குங்க? பெங்களூர்ல there's a place called கொத்தனூர், ஹென்னூர் பாக்லூர் மெயின் ரோட்ல இருக்கு. we started small. now we've by God's grace expanded. ஒரு 180 children இருக்காங்க across various projects. ஆனா we also started in Goa, வாஸ்கோல. we have அங்க ஒரு 15 children இருக்காங்க. தென் முகப்பேரில் ஸ்டார்ட் பண்ணோம், சென்னை. there we have 4-5 students வராங்க. ஸோ அதனால் அது ரொம்ப நியூ, சென்னை இஸ் வெரி நியூ. அதனால் எங்களுடைய ஹார்ட் என்னென்னா, விஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு children should be mainstreamed, included. Inclusion is the word. It should be included na, school மட்டும் inclusion இல்லை, included everywhere, at home, correct, everywhere, all the spaces that they have the right to stay. அடுத்தது skill them so that they are not a burden, like be it toilet training, be it eating, bathing, life skills, எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்கள not to look at them as ஒரு burden மாதிரி, அவங்க நம்மளுக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்கேன்ற வருத்தத்திலே இல்லாதபடி ஒரு some joy in the house the children should bring. That's our focus. Nice. ஸோ எந்த மாதிரி பிள்ளைங்களை வந்துட்டு உங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் கொடுப்பீங்க? இப்போ இந்த ஸ்கூலில் இப்போ வெறும் வந்துட்டு ஸ்பெஷல் நீட்ஸ்னால், இப்போ சில பேருக்கு ஸ்பெஷல் நீட்னா என்னன்னே தெரியாது, ஸ்கூலுக்கு போகணும். ஆனால் ஸ்பெஷல் நீட் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ரொம்ப, எந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்கள் அட்மிஷன் கொடுப்பீங்க? யாரெல்லாம் ஸ்பெஷல் நீட் கேட்டகரியில் வருவாங்க? ஸோ எங்களுடைய ஒன்லி ஃபோக்கஸ் ப்ரிடாமினன்ட்லி இஸ் ஏர்லி இன்டர்வென்ஷன். எவ்வளோ ஏர்லியாக வராங்களோ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ், autism, attention deficit hyperactive disorder, learning disorders, Down syndrome, cerebral palsy, and the madri we focus on predominantly intellectual disabilities. Physically challenged children also irukkranga, but not to that extent. We are more focused on learning needs. Learning needs, very nice. So in the learning needs வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இது ஈஸி ஜாப்பு கிடையாது. பிள்ளைங்க மத்தியில் ஏதாவது சேலஞ்சஸ் நீங்கள் பார்த்தது உண்டா? இவ்வளோ நாங்கள் ட்ரெயின் பண்ணி கூட ஒரு சேலஞ்ச் இருக்கும், அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், பிளான் பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணது உண்டா பிள்ளைங்க மத்தியில்? நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, டிப்பிக்கல் சில்ட்ரன், எல்லா சில்ட்ரனுக்கும் சேலஞ்சஸ் இருக்கும், ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸ் மட்டும் இல்லை. ஸோ சேலஞ்சஸ் வந்து இஸ் ஃபார் எவ்ரிபடி. ஆனால் ஸ்பெஷல் நீட்ஸ்ன்னு பார்க்கும்போது, ஸ்பெஷலி ஆட்டிசம், ADHD, LD அது மாதிரி பார்க்கும்போது பிஹேவியர் சேலஞ்சஸ் நிறையா இருக்கும். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போக கஷ்டப்படுவாங்க, ஏன்னா சைல்டு சேரில் உட்காராது, வில் பி ரன்னிங் அரவுண்ட் கான்ஸ்டன்ட்லி. ஆர் இப்போ நீங்கள் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் சில்ட்ரன் எடுத்திங்கன்னா, தே ஹாவ் ராக்கிங் மூமெண்ட்ஸு, ஸ்பின்னிங் மூமெண்ட்ஸ், அதாவது ஒரு ஆட் ஆர் ரெப்படிட்டிவ் மூமெண்ட்ஸ் இருக்கும்போது சொசைட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பிஹேவியர்னால தான் இன்க்ளூஷன் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் சில்ட்ரன் வித் தீஸ் கிட்ஸ். ஸோ பிக்கெஸ்ட் சேலஞ்ச் இஸ் பிஹேவியர். நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம் பேரண்ட்ஸை, ஆர் ஹார்ட் இஸ் ட்ரைனிங் த கேர் கிவர்ஸ். ஆனால் மெனி டைம்ஸ்
if the training is not done at home, வீட்லேயும் செய்யலைன்னா the progress we don't see. நாங்கள் வந்து வி புட் அ லாட், நிறைய எஃபர்ட் போடுவோம். இப்போ பீட் ஈட்டிங் ஸ்கில்ஸ், பேதிங் ஸ்கில்ஸ், டாய்லெட் ட்ரைனிங் ஸ்கில்ஸ், எவ்ரிதிங் இஸ் மார்க்ட், டார்கெட்டட் அண்ட் கெப்ட். ஆனால் பேரண்ட்ஸ் வந்து எங்கள் கூட வரலன்னா அந்த ஜேர்னிக்கு we find it very hard. சில்ட்ரனோட ப்ரோக்ரஸ் ஸ்லோ ஆகிடும், சேலஞ்சஸ் ஆயிடும். அப்புறம் இட் இஸ் ஆல்வேஸ் ஒரு ஹாலிடே வந்துச்சுன்னா இட் லுக்ஸ் லைக் நாங்கள் சொல்லி கொடுத்த எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு பெரிய சேலஞ்ச். Two things, behavior by nature itself, they have behavior is a major challenge அவங்களுக்கு. ரெண்டாவது cooperation of the families is a major challenge. இன்னொரு சேலஞ்சஸ் கூட இப்போ சப்போஸ் இப்போ பிள்ளைங்க மத்தியில் பார்த்தோம், கேர் கிவர்ஸ், இப்போ நீங்கள் சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் டீச்சர்ஸ் தேவைப்படுது. இந்த டீச்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கிறாங்களா, இல்லை அது கூட ஒரு சேலஞ்சஸா? இட்ஸ் a huge challenge. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு பிள்ளைங்க ஒரு மாதிரி. ஸோ அதை ஒரு பிள்ளைக்கு ஏற்ற டீச்சர்ஸ் எப்படி உங்களுக்கு அது கிடைக்குது? அது வந்து இட்ஸ் ரியல் காட்ஸ் கிரேஸ். ஏன்னா வந்து அந்தந்த நேரத்துக்கு ஆண்டவர் கரெக்டான ஆளை கொண்டு வருவாங்க. நான் அதுதான் ஐ பிலீவ் இன் இட். எப்படி என்னையே ஆண்டவர் கூப்பிட்டாரோ, நான் மட்டும் இதை ரன் பண்ணல. ஏன்னா இட்ஸ் நாட் க்ளோரி டு மீ, க்ளோரி டு காட். ஆண்டவர் ஒரு டீம் கொடுத்துருக்காரு. அதில் 40% நான் சொன்ன மாதிரி மதர்ஸ். என் சைல்டுக்கு மட்டும் நான் ஒர்க் பண்ணலை, நான் இன்னொரு சைல்டுக்கும் ஒர்க் பண்ணுறேன்ற அந்த ஹார்ட்டு நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த பண்ணும்போதே அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணும். தே ஆல்சோ பிகம். ஆனால் ஐ ஆல்சோ சீன் அவங்க மற்றவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பாக அவங்க சில்ட்ரனை பிளஸ் பண்ணுறாரு. அதை நாங்கள் வந்து இந்த 15 இயர்ஸாக நான் பார்த்துருக்கேன். அடுத்த 60% ஆர் ஸ்பெஷலிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கட்டும், ஆக்குபேஷனல் தெரபி, இட்ஸ் ஓ ஸ்கேர்ஸ். ஏன்னா எங்களால் ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் காட்ஸ் கிரேஸ் அங்கேயுமே ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவர் எங்களுக்காக வச்சுருக்காரு. அந்த அந்த அவங்க வந்து கண்டிப்பாக எங்கள் கூட இருந்தாங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் யாருமே ஹாப் பண்ணுறதில்ல. தே ஸ்டே வித் அஸ். ஸ்பெஷலிஸ்ட் நாங்கள் எங்களுடைய விஷனை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தே ஸ்டே வித் அஸ். வெரி நைஸ். ஸோ ஃபைனலாக நம்ம வியூவர்ஸ்க்கு அபவுட் மன்னா ஸ்கூல் பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய ஒரு விஷனாக இருக்கலாம், மிஷனாக நீங்கள் எப்படி மக்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க, அது சொல்கிறீங்களா? வியூவர்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரே திங் இஸ் அக்செப்ட். எவ்வளோ ஏர்லியாக அக்செப்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஏர்லியாக க்ரோத். அக்செப்டன்ஸ் இன்வால்வ்ஸ் நீங்கள் கம் இன் டேர்ம்ஸ் வித் யுவர் செல்ஃப் தட் எனக்கு ஒரு சைல்டு வித் ஸ்பெஷல் நீட்ஸ். சொசைட்டிக்கு சொல்கிறது என்னென்னா, இப்படி ஒரு சைல்டு உங்கள் கம்யூனிட்டிலேயோ, உங்கள் பார்க்கில் பார்த்தீங்களோ, இல்லை ட்ரெயினில் பார்த்தீங்களோ, எங்கே பார்த்தீங்களோ, டோன்ட் ஷை அவே. பேசுங்க, அந்த மதர்கிட்ட பேசுங்க. ஏன்னா அவங்க வந்து ஏதோ அவங்கள தொடவே கூடாது மாதிரி நம்ம சம்டைம்ஸ் வி பிஹேவ். ஏன்னா நம்மளுக்கு அவேர்னஸ் இல்லை. ஆட்டிசம் ஃபேமிலிஸ் வந்து தே நீட் ஹெல்ப் ஃப்ரம் த சொசைட்டி. என்னென்னா டு எம்ப்ரேஸ் தெம், டு ஜஸ்ட் சே a few words and help them. ஸோ எனிவேர் எங்கேனாலும் சரி, be it any public space, it is important we accept them. Society point of view, parents point of view, accept and start working immediately. கரெக்ட். தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய அழைப்பு ஏற்றுங்க வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ்.